இதுதான் வந்துட்டு நீங்கள் ஒரு என்கேஜ்மெண்ட் கேம்பெயின் கிரியேட் பண்ண போகிறீங்களா, என்கேஜ்மெண்ட் பேஸ்ட் என்கொயரி கேம்பெயின் கிரியேட் பண்ண போகிறீங்கன்னா நான் என்ன பண்ணுறது தெரியல. ஜென்ரலாக கொடுத்துருக்கேன் ப்ரோ. இது கன்வர்ஸ் லொக்கேஷனாக கேட்கணும். அது ஆடியோ ஒரு ஆடு தான் கொடுக்கணுமா இல்லை மெசேஜ் ஸ்டேஷன் கொடுக்கணும்? மெசேஜ் ப்ரோ. இப்போ நீங்கள் என்கொயரி என்னென்னா இப்போ ஆடியோ ஆடுன்னு கொடுத்தீங்கன்னா மெசேஜ் என்கேஜ்மெண்ட்டில் அது வீடியோ கேம்பெயின் ஆயிரும். ஓகே. இதுதான் வந்துட்டு நீங்கள் ஒரு என்கேஜ்மெண்ட் கேம்பெயின் கிரியேட் பண்ண போகிறீங்களா, என்கேஜ்மெண்ட் பேஸ்ட் என்கொயரி கேம்பெயின் கிரியேட் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை சூஸ் பண்ணுவீங்க. சூஸ் பண்ணிவிட்டு மேனுவல் என்கேஜ்மெண்ட் கேம்பெயினுங்கிறதையும் சூஸ் பண்ணுவீங்க. தென் இதில் கேம்பெயின் நேம் அதெல்லாம் கொடுத்துருவீங்க. பட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஆட் செட் லெவல் இருக்கும்போது அங்கே தான் மெயினாக எல்லா விஷயத்தையுமே நான் செட் பண்ணுவோம். ஸோ இதில் கன்வர்ஷன் லொக்கேஷன் அப்படின்ற ஆப்ஷன், இந்த பெர்ஃபார்மன்ஸ்கள் நிறைய டைப் இருக்குது. இதில் நீங்கள் மெசேஜ் டெஸ்டினேஷன் கொடுத்தா தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த என்கொயரி கேம்பெயின்ஸ் வரும், மெசேஜ் கேம்பெயின்ஸ். அதுக்கேற்ற மாதிரியான செட்டப் இருக்கும். நீங்கள் வந்து ஆன்யூர் ஆட்னு கொடுத்தீங்கன்னா ஒரு நார்மல் என்கேஜ்மெண்ட் கேம்பெயின்ஸாக போயிடும். வீடியோ வியூஸ் இல்லாட்டி போஸ்ட்டில் லைக் ஷேர் கமெண்ட் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு விஷயமாயிரும். இது நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. நம்மளோட அப்ஜெக்டிவ் வாண்ட் டு ஜென்ரேட் என்கொயரிஸ், குவாலிட்டி என்கொயரிஸ். சரிங்களா? ஸோ சூஸ் மெசேஜ் டெஸ்டினேஷன்ஸ். தென் அதுக்கு ஏற்ற மாதிரி அடுத்தடுத்த ஸ்டெப் வரும். இதுலேயுமே ஆட்டோமேட்டிக் டெஸ்டினேஷனும் வைக்காதீங்க. ஹாவ் கண்ட்ரோல் அபவுட் யுவர் கேம்பெயின். ஸோ மேனுவல் டெஸ்டினேஷன் அதுலேயும் நம்மளோட ஆடியன்ஸ் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் மட்டும்தான். சொன்னால் இந்த மெசேஜ் டெம்ப்ளேட் இருக்குது பார்த்தீங்களா, இது எங்கே வரும்னா இந்த இடத்துல கால் டு ஆக்ஷன் வருதா, இதுக்கு கீழே மெசேஜ் டெம்ப்ளேட்னு இது வரும். யூஸ் எக்ஸிஸ்டிங் எக்ஸாம்பிளுக்கு வச்சோம்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் ஒன்று இருக்குது. புதுசாக ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுங்கள். இதை நீங்கள் எடிட் டெம்ப்ளேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ யூஸ் எக்ஸிஸ்டிங் வந்துட்டு ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணது எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறேன். ஸோ இது இப்படி தான் பாப்பப் ஆகும். இப்போ இந்த இடத்துல தான் அந்த க்ரீட்டிங் நீங்கள் சொன்னீங்களே வெல்கம் மெசேஜ், இந்த இடத்துல தான் அப்பியர் ஆகும். இந்த இடத்துல தான் நீங்கள் அதை கொடுப்பீங்க. இந்த இடத்துல ஒரு இன்ட்ரோவில் என்னோட ஆடோட ஒரு ஷோ கால்டு ப்ரிவ்யூ இருக்கணும். தென் அவங்களோட ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்டு கொஸ்டின்ஸ் தான் அது. இஃப் இன்கேஸ் அவங்க இந்த கொஸ்டினுக்கு வந்துட்டு பார்த்துட்டு சென்ட் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஒரு விஷயங்கள் வந்துட்டு ரிப்ளை ஆகும். அகெயின் இதை கொடுத்தாங்கன்னா இந்த ஒரு விஷயங்கள் வந்து ரிப்ளை ஆகும். அவ்வளோதான். தென் சேவ் கொடுத்தோன்னா அந்த டெம்ப்ளேட் வந்து சேவ் ஆகிக்கும். இன்றைக்கி நீங்கள் கேம்பெயின் என்கொயரி கேம்பெயின் செட் பண்ணும்போது எனக்கு இதோட ஸ்க்ரீன்ஷாட்டையுமே எனக்கு அனுப்புகிறீங்க. இதோட டெக்ஸ்ட்டு, க்ரீட்டிங் டெக்ஸ்ட்டு, கொஸ்டின் 1 அதோட ரெஸ்பான்ஸ் என்ன, கொஸ்டின் 2 அதோட ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்றதையுமே நீங்கள் கேம்பெயின் செட் பண்ணிவிட்டு எனக்கு எல்லாருமே அனுப்புகிறீங்க. ஓகேவா?